சப்ஸ்கிரைபர் கதை தான் கேட்க போகிறோம். சென்னையில் இருந்து திலகா அப்படின்றவங்க அவங்களோட டீனேஜில் நடந்த இன்சிடெண்ட்டை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. திலகாவோட நேட்டிவே சென்னை தான். அவங்க அப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அம்மா ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. திலகாவோட அம்மாச்சி வீடு அதே ஊரில் தான் இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு ஸ்கூலில் லீவு கிடைச்சா, குவார்ட்டர்லி லீவ், ஹாஃபலி லீவ், இல்லை ஏதாவது பண்டிகைக்கு லீவ் விடுறாங்க அப்படின்னா அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு போயிடுவாங்களாம். ஆனால் அந்த வருஷத்தோட ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு வர பெரிய லீவுக்கு சேலத்தில் இருக்கிற அவங்க அப்பாயி வீட்டுக்கு போகிறது தான் வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க திலகா. அவங்க அப்பாயி வீட்டுக்கு போகிறதுனா திலகாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா அங்கே வீட்டை விட்டு வெளியே போய் விளையாடலாம். அங்கே திலகாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கோயில் போகலாம், குளத்துக்கு போகலான்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே திலகாவுக்கு அவங்க அப்பாயி வீட்டுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அவங்க அப்பாயி வீட்டில் அவங்க தாத்தா பாட்டி மட்டும் தனியாக இல்லை, அவங்க கூட அவங்க பெரியப்பாவும் குடும்பத்தோடு வாழ்ந்துருக்காரு. பெரியப்பா பெரியம்மா அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைங்க. அந்த 2 பேருமே திலகா விட ரொம்ப பெரியவங்க. திலகா 8th படிக்கும்போது அந்த 2 அண்ணனுங்களுமே லேட் 20s இருந்திருக்காங்க. திலகாவோட தாத்தா விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் வயசானதுனால இப்போதைக்கு அவரால் விவசாயம் பார்க்க முடியலன்றதுனால அவங்க ஆள் வச்சு அவங்க நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க தாத்தாவுக்கு அந்த வில்லேஜில் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர்லலாம் கூட நிறைய நிலம் வாங்கி வச்சிருக்காங்க. இவங்க பெரியப்பா இந்த லேண்டில் நடக்கிற விவசாயத்தையும் சரி, அவங்க குத்தகைக்கு விட்டுற நிலத்தையும் சரி, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணுற வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஹெல்ப்பாக தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ணன் இருந்திருக்காரு. அவங்க பெரியப்பாவோட 2வது பையன் அதே ஊரில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் பிடி மாஸ்டராக இருந்திருக்காரு. திலகாவும் அவங்க ஃபேமிலியும் பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டே பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் எப்பவுமே ரெடியாக இருக்குமா. திலகா 8th படிக்கும்போது அந்த ஆனுவல் லீவுக்கு வழக்கம் போல் அவங்க அப்பாயி வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. யூஸ்வலாக திலகா அப்பா என்ன பண்ணுவார்னா, பாட்டி வீட்டுக்கு அவங்க அம்மாவையும் திலகாவையும் கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு வாரம் அவங்க கூட ஸ்டே பண்ணியிருந்துட்டு அவர் கிளம்பி ஊருக்கு வந்துடுவார் சென்னைக்கு. ஏன்னா அவருக்கு லீவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, வேலை இருக்குது அப்படிங்கிறதால திரும்பி வந்துடுவார். அந்த வருஷமும் அதே மாதிரி அவங்க ஊருக்கு போயிருந்திருக்காங்க. ஆனால் இந்த முறை அவங்க பாட்டி வீட்டில் எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஆர்கியூ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. டெய்லியுமே அந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருந்திருக்கு. அது எதை பற்றி பண்ணுறாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறது திலகாவுக்கு தெரியவே இல்லை. அது வேடிக்கை பார்க்கலாம் போய் நின்னா கூட அங்கே பாட்டி தாத்தால என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீ என்ன பெரியவங்க பேசுகிற இடத்துல நிற்கிற, வாய் பார்த்துட்டு இருக்கியா, நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்களாம். திலகாவும் போயிடுவாங்க விளையாடுறதுக்கு. இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க அப்பா ஊரில் இருக்கிற வரைக்கும் தான் நடந்திருக்கு. அவங்க அப்பா ஊருக்கு போனதுக்கப்புறம் சைலண்டாக எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திலகா அவங்களோட பாட்டி வீட்டுக்கு ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆன ஒரு ஸ்டேஜில் ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட போய் என்ன கேட்குறாங்கன்னா, அம்மா என் ட்ரெஸ் எல்லாம் எங்கே போச்சு, நான் வீட்டுக்கு போட்டிருக்கிறதுக்குன்னு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேனே அதெல்லாம் எங்கே காணோம், துவைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தெரிலம்மா, நீ போய் லாண்ட்ரி பேக்கில் பாரு, வெளியில் குடியில் காய்தான் பாரு, ஏன்னா யூஸ்வலாக பெரியம்மா தானே துவைப்பாங்க, நீ பெரியம்மாட்ட கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அவங்க பாட்டி வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி பண்ணுவாங்களாம். சமைக்கிறது, பாத்திரம் தைக்கிறது, துணி துவைக்கிறது, இது எல்லாத்தையுமே அவங்க பாட்டி, பெரியம்மா, அம்மா இவங்க எல்லாமே பகிர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாட்டி வீட்டில் வாஷிங் மிஷின் இருந்திருக்கு. அந்த மிஷினில் தான் டெய்லி போட்டுக்கிற துணி, பெட்ஷீட்டு, கர்டைன்ஸ் இதெல்லாம் அவங்க பெரியம்மா தான் துவைக்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் அவங்க அம்மா எனக்கு தெரியலம்மா, நீ போய் பெரியம்மாட்ட கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. திலகா போய் அவங்க பெரியம்மாட்ட கேட்டிருக்காங்க. அவங்க பெரியம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கும் தெரியலையம்மா, துவைச்சு போட்ட எனக்கு ஞாபகம் இல்லையே, நீ போய் லாண்ட்ரி பேக்கில் பார்க்குறியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்துட்டு அவங்க போயிட்டு ஒரு 5 டிஷர்ட் எடுத்து கொண்டு வந்து திலகா கிட்ட கொடுத்துருக்காங்க. திலகா அவங்களோட ஃபேமிலி ரூம்குள்ளார பீரோ இருக்கு, அதில் கொஞ்சம் துணியெல்லாம் வச்சுட்டு தான் போயிருந்துருக்காங்க. அந்த துணியெல்லாம் சின்னதாயிருச்சு. இவங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த துணி மட்டும் தான் போட்டுட்ருக்காங்க. பழைய துணி எல்லாமே கொஞ்சம் டைட்டாக ஆனதுனால அதை திலகா இப்போ போடாமல் வச்சுருந்துருக்காங்க. இவங்க பெரியம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ பீரோக்குள்ளே இருக்குல்ல உன்னோட பழைய ட்ரெஸ்ஸை, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு மேலே நீ இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு நீ விளையாடப்போ, அது டைட்டாக இருக்குன்றதுனால தானே அது போடாமல் இருக்கா, இப்படி நீ போட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை அவங்க அம்மாவும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. திலகாவோட அம்மாவும் பார்த்துட்டு அவங்க எதுவுமே சொல்லலை. ஏன்னா கூட பிறந்தவங்க ட்ரெஸ்ஸு, கசினோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறது ஒரு காமனான விஷயம்தான். அதனால அவங்க அம்மா பெருசாக ஒன்றும் சொல்லலை. ஆனால் இவங்க பெரியம்மா கொடுத்த அந்த 5 டிஷர்ட்டில் ஒரே ஒரு டிஷர்ட்டை பார்க்கும்போது மட்டும் அவங்க அம்மாவுக்கு உள் மனசில் இனம் புரியாத ஒரு ஹெசிடேஷன் வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் டிஷர்ட்டை போடணுமா அப்படின்ற மாதிரி. ஆனால் இதை போய் கேட்குறோம் இல்லை ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா தேவையில்லாமல் சண்டை வரும், விட்டுருவோம். இந்த வீக்கெண்ட் திலகா அப்பா ஊர்லேருந்து வந்தாருன்னா அப்பா அவரை கூட்டிகிட்டு போயிட்டு திலகாவுக்கு வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருவோன்ட்டு அவங்க விட்டுட்டாங்க. திலகாவும் அவங்களுக்கு ட்ரெஸ் கிடச்சிருச்சு, விளையாட போகலாம் ஜாலின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை வாங்கிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க பெரியம்மா சொன்ன மாதிரியே திலகா அவங்களுடைய ஆல்ரெடி பீரோக்குள்ளே இருக்க ட்ரெஸ் எடுத்து போட்டு அது மேலே அந்த டிஷர்ட்டை போட்டு விளையாட போயிட்டாங்க. ஒரு 3-4 நாள் போயிருந்திருக்கு. ஒரு நாள் ஈவினிங் விளையாண்டெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் திலகா வீட்டுக்கு குளிச்சுட்டு திலகாவோட அம்மா எந்த டிஷர்ட்டை போட வேணான்னு ஹெசிடேட் பண்ணாங்களோ கரெக்டாக அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு அவங்க ராத்திரி சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க.
திலகாவும் அவங்க அம்மாவும் அவங்களோட பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நடுராத்திரி திலகாவோட அம்மாவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவங்க தூக்கம் வந்து கலைஞ்சிருச்சு. கண்ணு முழிச்சு பார்த்தா திலகாவுக்கு பக்கத்தில் ஏதோ கருப்பாக ஒரு பூனை மாதிரி இருந்திருக்கு. அவங்க ஷாக்காக எந்திரிச்சு உட்கார்ந்த அடுத்த செகண்ட், ஒரு ஜெப்டோ செகண்ட் தான் அது, அந்த பூனை அப்படியே ஜன்னல் வழியாக போய் மறைஞ்சு போயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு நம்பவே முடியல அவங்க கண்ணை. இதெல்லாம் உண்மையா? அப்படி நடக்குமா? ஒரு பூனையா இருந்து அப்படி போக முடியுமா? அவ்வளோ ஒரு மின்னல் மாதிரி மறைஞ்சு போயிடுச்சு. ஒருவேளை நம்ம தூக்க கலக்கத்தில் இப்படி பார்த்துருக்கோம் போல இருக்கு. உண்மையில பூனையெல்லாம் கிடையாது. பூனை ஜம்ப் பண்ணி ஜன்னல் கிட்ட போய் அங்கேருந்து வெளியே போகிறதுக்குள்ள எவ்வளோ நேரம் ஆகும்? இது நம்ம ஏதோ கனவு கண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்து திருப்பி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்படி தூங்கிட்டு இருந்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே திலகாவை யாரோ எழுப்புற மாதிரி தோணி இருக்கு. அவங்க கண்ணை முழிச்சு பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தா அதே ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு ஃபிகர் மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பா ஒரு ஃபிகர் ஒன்று நின்றுட்டு இருந்திருக்கு. அதை அவங்க பார்க்கும்போதே அந்த உருவம் வந்து திலகாவை வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்து பயந்துக்கிட்டு திலகா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இதெல்லாம் கனவுதான், நம்ம தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே அந்த உருவம் ஜன்னல் வழியா கையை விட்டு அப்படியே திலகாவை வந்து டச் பண்ற மாதிரி கிட்ட வந்து காலையும் பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் திலகா பயங்கரமா கத்துறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு தான். அவங்க அம்மா வந்து நீ ஏதோ கெட்டு கனவு கண்டிருக்கம்மா, ஒன்றும் இல்லை, அம்மா பக்கத்துல தானே இருக்கேன், தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடுறாங்க திலகாவை. மறுநாள் காலையில வழக்கம் போல அவங்க அம்மா சீக்கிரமாவே இருந்துருச்சு. வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி போயிடுறாங்க. திலகா மட்டும் தூங்கிட்டே இருந்திருக்காங்க. நேரம் லேட் ஆயிட்டே போகுது. திலகா எந்திரிக்கவே இல்லை. இவங்க அம்மாவுக்கு தோணி இருக்கு, இவ்வளோ நேரம் அவ தூங்கவே மாட்டாளே, சீக்கிரமாவே எந்திரிச்சிருவாளே, என்னாச்சு நேற்று வரை கிட்ட கனவு கண்டா, நம்ம போய் பார்ப்போம் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரூம்குள்ள வந்து பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தா பெட்டில் திலகா அப்படியே குறுகி காலெல்லாம் அப்படியே சுருக்கி வச்சு அடுத்து அப்படி இருந்திருக்காங்க. ஃபீவர் ஏதோ அடிக்குது போல இருக்கு திலகாவுக்கு, அதனாலதான் அப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு நெத்தியை தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருந்திருக்கு உடம்பு. அந்த அளவுக்கு சில்லுன்னு. இவங்க அம்மாவுக்கு பயமாயிடுச்சு. திலகாவை எழுப்பியிருக்காங்க. எழுப்பலாம் திலகா அப்படியே மயக்கம் மாறி எந்திரிச்சு, அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு எனர்ஜியே இல்லை, எனக்கு ஏதோ பண்ணுது உடம்பு, எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அப்போ இவங்க அம்மா என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, சரியான தூக்கம் இல்லை போல இருக்கு, நேற்று கனவு கெட்ட கனவு கண்டதுலேருந்து அவள் எப்போ தூங்கினான்னு தெரியல, ஒருவேளை உனக்கு தூக்கம் பத்தாமல் இருக்குமா, நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு, எல்லாம் சரியாக போயிடும், உனக்கு ஃபீவர் இல்லை, நீ தூங்கு, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 hours கழிச்சு வந்து பார்த்தா திலகா அப்பவும் எந்திரிக்கவே இல்லை. அப்பவும் பெட்லேயே தான் படுத்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்க, உனக்கு ஃபீவர் இல்லைம்மா, தொட்டா ஃபீவர் இருக்க மாதிரி தெரியல, உனக்கு ஏதாவது வலிக்குதா, தலைவலி, கைவலி, கால் வலி, வயிறு வலி இந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அதனால தான் நீ இப்படி படுத்துட்டு இருக்கே அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எதுவுமே வலிக்கல, ஆனால் எனக்கு டயர்டாக இருக்கு, அப்படியே எக்ஸாஸ்டடாக இருக்கு, என்னால் எந்திரிக்கவே முடியல, எனர்ஜியே என்கிட்ட இல்லை அப்படின்றாங்க. இது கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு என்ன டவுட் வருதுன்னா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை போட்டுட்டியா, விளையாட போவேனான்னு இப்படி பண்ணுறியாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டுக்குள்ளேயே இரு, எந்திரிச்சு சாப்பிடு, அப்படியே வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடணும்னு அவசியம் இல்லை, நீ ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பவும் திலகா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃப்ரெண்டு கூடலாம் சண்டையெல்லாம் இல்லாமல் எனக்கே விளையாட போகணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் என்னால் முடியல அப்படின்ட்டு இருக்காங்க. திலகா அப்படி இருக்கவும் அவங்க அம்மா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா டெம்பரேச்சர் இல்லை, ஆனால் இவங்க ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னதுனால குளுக்கோஸ் வந்து ட்ரிப்ஸில் ஏற்றி இருந்திருக்காங்க. டாக்டர் வந்து சில டெஸ்ட் எல்லாம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. நீ டயர்டாக ஃபீல் பண்ணுறா, வீக்காக ஃபீல் பண்ணுற அப்படின்னா ஒருவேளை அனிமிக்காக இருக்கலாம், ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பார்த்துருவோம், இல்லை தைராய்டு எது இருக்குமோ அதெல்லாம் செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் பூரா ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லா ரிப்போர்ட்டுமே நார்மலாக இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒருவேளை பாப்பா வந்து சரியாக தூங்காமல் இருக்கலாம், இல்லை ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடாம இருக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படி இருக்குது, நீங்கள் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க, அதெல்லாம் சரியாக போயிடும், நான் வேணா சில சத்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அந்த மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு இவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஒரு 2-3 நாள் போகுது. நாள் போகுதே தவிர திலகாவோட ஹெல்த்தில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக திலகாவோட ஹெல்த் டிட்டீரியரேட் ஆகிட்டே வந்திருக்கு. இதை பார்க்கும்போது உங்கள் அம்மாவுக்கு தாங்கவே முடியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் சாப்பாடு யாராவது வந்து ஊட்டணும், இல்லை பாத்ரூம் கூட்டிகிட்டு போகணுன்னா கூட யாராவது துணைக்கி தான் கூட்டிகிட்டு போகணுன்ற அளவுக்கு திலகாவோட நிலைமை ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே திலகா இப்படி தான் இருந்திருக்காங்க. இவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் ஏதோ ஒரு கமெண்ட் வந்து கொடுக்குறாங்க, மெட்ராஸில் வந்து நீ ஹெல்தியான சாப்பாடே கொடுக்குறதில்ல பிள்ளைக்கு, அதனால தான் இப்படி ஆயிட்டா, இல்லை இந்த ஊரில் வந்து அவள் ரொம்ப விளையாண்டுட்டே இருக்கிறா, சரியாக பிள்ளைய கவனிக்கவே இல்லை, அதனால தான் இப்படின்னு சொல்லி ஏதோ கமெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க தாத்தா மட்டும் எதுவுமே சொல்லலை. இவ்வளோ நாளுமே திலகாவை சும்மா அவர் பார்த்துட்டு அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இதை கவனிக்கும் போது எப்படி தெரியுதுன்னா, அவரோட மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கு, அவர் ஏதோ ஒரு யோசனையில் இருக்காரு அப்படிங்கிறத இந்த தாத்தாவை பார்க்கும்போதே திலகாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் ராத்திரி திலகா அவங்க பெட்ரூமில் இருக்காங்க. அவங்க அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வைக்கிற நேரம் அப்போ அவங்க தாத்தாவும் பாட்டியும் இந்த ரூம்குள்ளே வராங்க.
வந்து அவங்க தாத்தா திலகாவை அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க பாட்டியோட காதில் ஏதோ ஒன்று சொல்லியிருந்திருக்காரு. அவங்க பாட்டி அதுக்கு பதில் எதுவுமே சொல்லலை. அவங்க தாத்தா ரூமை விட்டு வெளியே போயிட்டு பூஜை ரூம்ல இருந்து திருநீர் எடுத்துட்டு வந்து திலகா நெத்தியில படுத்துட்டு இருந்த திலகாவோட நெத்தியில வச்சு விட்டுட்டு, உனக்கு என்னம்மா ஆச்சு, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க தாத்தா இப்படி திருநீரை வச்ச அடுத்த செகண்டே திலகா அவ்வளோ வீக்காக படுத்துட்டு இருந்த திலகா டக்குன்னு அவ்வளோ பிரிஸ்காக பெட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி சிரிக்கிறாங்கன்னா ஏதோ பேய் பிடிச்சவங்க சிரிக்கிற மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக சிரிச்சுட்டே இருந்திருக்காங்க. யாரோ திலகாவை பயங்கரமாக கிச்சு கிச்சு மூட்டினா எப்படி சிரிப்பாங்களோ அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. பெட்டிலேயே புரண்டு புரண்டு சிரிக்கிறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் இந்த பொண்ணு இப்படி சிரிக்குது, அதுக்கு மேலே எனர்ஜியே இல்லைன்னு சொல்லி படுத்திருந்த பொண்ணு எப்படி இவ்வளோ ஆக்டிவாக சுற்றி சுற்றி சிரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க சிரித்து சிரித்து அப்படியே கட்டிலேருந்து கீழே விழுந்து முகம் தரையில் அடிபட்டு மூக்கில் இருந்து அப்படியே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் அப்படியே கொட்டி இருந்திருக்கு. அதை பார்த்து அவங்க அம்மா பயந்துக்கிட்டு திலகாவை கூப்பிட்டு பாத்ரூம் போயிட்டு முகத்தெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படியே அவங்க வாஷ் பண்ணதில் அந்த திருநீர் அழிஞ்ச அடுத்த செகண்ட் திலகா பழையபடி அப்படியே டயர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு டயர்டாக இருக்குமா, என்னால் நடக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேலேயே சாஞ்சிட்டு அப்படியே மெதுவாக வந்து பெட்டில் படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் திலகாவோட தாத்தாவும் பாட்டியும் திலகா அம்மாட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, டெஸ்ட்டெல்லாம் நீ எடுத்து பார்த்தம்மா, எதுவுமே தெரியல, நம்மளால் கண்டுபிடிக்க முடியல திலகாவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு என்னமோ இதாவது ஒரு காத்து கருப்போட வேலையாக தான் இருக்கும்னு தோணுது. நாங்கள் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வரோமா, அங்கே நாங்கள் குறிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா அதை வந்து தடுக்கலை. எப்படியாச்சும் பிள்ளைக்கு சரியானா சரின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. அன்னைக்கு காலையில் அவங்க தாத்தா பாட்டி குலசாமி கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை வீட்டில் குறி சொல்கிற ஒருத்தவங்க இருக்காங்களாம். அவங்கள போய் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணி இப்படி இவங்க ஃபேமிலியில் நடக்கிறதெல்லாம் சொல்லும்போது அந்த அம்மா என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அப்படியே ஒரு மெடிடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட பேத்தியை திலகாவை ஒரு பிரேதாத்மா வந்து ஃபாலோ பண்ணி வந்துருச்சு, அதுதான் அவளை அப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் சில பூஜைகள் செய்கிறதுக்கான வழியை வந்து சொல்கிறேன். அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நீங்களே போய் உங்கள் வீட்டில் செய்யுங்க. உங்கள் வீட்டில் முன்வாசல், பின்வாசல், மொட்டை மாடி இந்த 3 இடத்துலையுமே நான் சொல்கிற மாதிரியான ரிச்சுவல்ஸை நீங்களே பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுலேருந்து திலகா கூட இருக்கிற அந்த ஈவில் எனர்ஜி வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜைக்கு தேவையான பொருளையுமே அவங்களே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி ஊர் அடங்கினதுக்கு அப்புறம், ஊரில் எல்லாரும் தூங்கிட்டு சைலண்ட்டாக ஆனதுக்கு அப்புறமா இந்த ரிச்சுவலை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரும்போது அவங்க பெரியப்பாவும் வீட்லேயே இருந்திருக்காரு. யூஸ்வலாக அவங்க பெரியப்பா மத்தியான நேரத்துலலாம் வீட்டுக்கு வரமாட்டாரு, ஈவினிங் தான் வருவாராம். ஆனால் அன்னைக்கு எப்படி வந்திருக்காருன்னா, அவங்க பெரியம்மா ஃபோன் பண்ணி வர வச்சுருந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து அவங்க பெரியப்பா இருக்கும்போதே எங்கள் தாத்தா பாட்டி கோயிலுக்கு போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க பெரியப்பா என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒன்றும் சிரமப்பட வேணாம்ப்பா, இந்த பூஜையெல்லாம் நானே பண்ணுறேன், இன்னைக்கு ராத்திரி தானே, அதெல்லாம் நான் பண்ணிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இது பண்ணணுன்றதுக்காக நீங்கள் தம்பியை வந்து ஊரில் வந்து வர வைப்பீங்களா, அவன் வேலையை பார்க்கட்டும், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் நிம்மதியாகவும் இருந்திருக்கு. அவங்க பெரியப்பாவை நினச்சி அவங்க தாத்தா ரொம்ப பெருமையாக நினச்சிருக்காரு. பாரு, தம்பி பொண்ணு மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டு அவங்க பெரியப்பா அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்திருக்காரு 3 இடத்துலையுமே. இந்த பூஜை பண்ணதில் இருந்து ஒரு வாரத்துக்குள்ளாரையே திலகாவோட ஹெல்த்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. அவங்க கொஞ்சமாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் திலகா அம்மா என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, இதுக்கு மேலே நாங்கள் இந்த ஊரில் இருக்க மாட்டோம், என் பொண்ணுக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது, ஏனே இதெல்லாம் தெரியல, அதெல்லாம் ஏதோ பேயின்னு சொல்கிறீங்க, நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அதில் இருந்தே திலகாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க நார்மலாக தான் இருந்திருக்காங்க. அந்த ஆனுவல் லீவும் முடிஞ்சு 9th ஃபுல்லாக படித்து 9th ஆனுவல் லீவ்னு சொல்லி வரும்போது அவங்க திருப்பி பாட்டி வீட்டுக்கு போகலை. ஏன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் 10th ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஃபுல் 10th போகவே இல்லை. 10th ஆனுவல் லீவுக்கும் அவங்க போகலை. அவங்க +1 ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபியூ மந்த்ஸில் ஊரில் இருந்த அவங்க தாத்தா இறந்து போயிடுறாரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு இவங்க தாத்தாவோட ஃபியூனரலுக்கு தான் திலகா அந்த கிராமத்துக்கு போயிருந்திருக்காங்க. இறுதி காரியம்லாம் பண்ணுறாங்க. அதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு கருமாதிக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 30ன்னு சொல்லி அந்த தாத்தாவுக்கு படையல் போட்டு கும்பிட்ட அன்னைக்கு போயிட்டு வந்தவங்க தான் திலகா. அதிலிருந்து ஒரு 10 நாளுக்குள்ளாரையே திலகாவோட ஹெல்த் வந்து திருப்பவுமே மோசமாக ஆரம்பிச்சிருக்கு. எனர்ஜியே இல்லாமல் டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த முறை திலகாவுக்கு வித்தியாசமாக இருந்திருக்கு. அவங்க 8th படிக்கும்போது இருந்த மாதிரி இல்லை. இந்த முறை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. எப்படின்னா, அவங்களுக்கு கிட்ட கனவாக மோசமான கனவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு.
இனிஷியலாக இந்த கனவெல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இவங்க கனவுல இப்படி நடக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க தடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. கனவுலேயே ஷி வாஸ் molested பை சம்மன். அந்த உருவத்தை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபுல்லா டார்க்கா ஒரு ஸ்மோக்கி ஃபிகர் மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா நாள் ஆக ஆக இந்த கனவு வந்து இன்னும் ரொம்ப மோசமான கனவுகளா மாறுது. திலகாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. ரியாலிட்டியில நம்ம நினைக்காத விஷயங்கள்லாம் கனவுல ஏன் இப்படி வருது? இந்த கருப்பு உருவம் நம்மளை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுது? இதை நம்மளால வெளியே சொல்லவே முடியலையே. யார்கிட்ட சொல்றது, என்னன்னு சொல்றது, நம்மளை எப்படி நினைப்பாங்கன்னு திலகா ரொம்ப அப்படியே கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட கூட அவங்களால சொல்ல முடியல. அம்மா கிட்ட சொன்னால் அம்மா எப்படி நம்மளை பார்ப்பாங்கன்னு. ஒரு +1 படிக்கிற ஒரு பொண்ணுக்கு எப்படி ஒரு மைண்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் திலகாவுக்கு தூங்கவே பயமாக இருக்குது. அவங்களோட தூக்கம் கம்ப்ளீட்டாக அப்படியே குறைஞ்சி போகுது. நைட்டெல்லாம் கூட அவங்க தூங்குறதே இல்லை. தூங்காதனாலேயே அவங்களோட ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயிட்டே போகுது. இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, நம்ம சூசைட் பண்ணிவிட்டு இறந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே திலகா ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எனர்ஜியே இல்லை, டயர்டாக இருந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க வீட்டிலேயே தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நாள் தூங்காமல் இருந்ததுனால தன்னை மறந்து அவங்க தூங்கியிருக்காங்க. வழக்கம் போல் அந்த கெட்ட கனவு திலகாவுக்கு வந்துருச்சு. அந்த கனவுலேருந்து அவங்க முழிச்சவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க தூங்கவே இல்லை. மறுநாள் காலங்கத்தாலேயே திலகாவோட சித்தி திலகா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, திலகா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு இருக்காங்க. இவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ காலம் காத்தால ஃபோன் பண்ணி ஏன் இப்படி திலகா பற்றி கேட்குற, ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே ரொம்ப வீக்காக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சித்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் நைட் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஒரு கெட்ட கனவு. என்னோட கனவுல திலகாவை ஒரு கருப்பு உருவம் அப்படியே கொலை பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் திலகாவோட தாத்தா அதே ரூமில் திலகா பக்கத்தில் நின்றுட்டு அந்த கருப்பு உருவத்துக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் திலகாவை காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் அவர் வந்து அழுதுகிட்டே என்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ எப்படியாச்சும் திலகாவை காப்பாற்று, ஹெல்ப் பண்ண, திலகாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சுக்கா, அதனால தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னும் போது திலகா அம்மாவுக்கு பயமாக ஆரம்பிக்குது. ஏன்னா 8th படிக்கும்போது திலகா எப்படிலாம் சஃபர் ஆனாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த தாத்தா செத்து போனதுக்கு தான் திருப்பியுமே அந்த கிராமத்துக்கு போயிருக்காங்க. சாவுக்கு போனாங்க, கர்மாதிக்கு போனாங்க. இப்போல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கரெக்டாக இந்த தாத்தா செத்து 30க்கு போயிட்டு வந்தது தான். அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு திலகாவோட ஹெல்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக இருந்திருக்கு. இப்போ அவங்க அம்மாவுக்கு திருப்பியுமே பயம் வர ஆரம்பிக்குது. அந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்து பழையபடி அதே ஆன்மா எதுவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சோ திலகாவை, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போ அவங்க தங்கச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திலகாவோட சித்தி, நீ பயப்படாதக்கா, நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு நான் உனக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அவங்க சித்தியோடைய ஃப்ரெண்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலரா. அவங்கக்கிட்ட இவங்க சித்தி திலகாவை பற்றி எல்லாமே இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லி, நீ வீட்டுக்கு வந்து பாரு, எங்கள் அக்கா வீட்டுக்கு வா, திலகா வந்து பாருன்னு சொன்னதுக்கு அவங்க ஃப்ரெண்டும் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாளே திலகாவோட சித்தியும் அவங்க ஃப்ரெண்டும் திலகா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வரும்போது திலகாவால் ஸ்கூலுக்கு போக முடியல. அவங்களும் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. திலகாவோட அம்மா, அப்பா, திலகா 3 பேருமே வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இவங்க சித்தி அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஃபார்மலாக கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு இந்த ஹாலில் தான் உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு 1/2 an hour போயிருந்திருக்குமா. அப்போது இவங்க சித்தியோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு பேகு ஒன்று வச்சுருக்கீங்களா, ஒரு பெரிய ட்ராலி பேகு, அந்த பேகை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சித்தியோட ஃப்ரெண்டை இப்படி சொல்லும்போது திலகா அம்மாவுக்கு புரியல. எந்த ட்ராலி பேக்கை சொல்கிறாங்க, நமக்கு சொந்தம் இல்லாத பேகு நம்ம வீட்டில் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு கபோர்டை போய் இவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு உங்கள் சித்தி ஃப்ரெண்டு எந்த பேகை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. திலகாவோட தாத்தா இறந்து போய் அந்த 30க்கு போயிருந்த போது திலகாவோட பெரியம்மா இவங்க அம்மாவுக்கு ஒரு ட்ராலி பேக்கை கொடுத்துருந்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருந்துருக்காங்கன்னா, நீ ஊருக்கு வந்தே 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வழக்கமாக நீ ஊரில் இருந்து போகும்போது உனக்கு நிறைய பொருளெல்லாம் கொடுத்து அனுப்புவோமே, 2 வருஷமாக நீ எதுவுமே எடுத்துகிட்டு போகல, அதனால உனக்காக நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். கட்டைப்பையிலலாம் வச்சா நீ அதை தூக்கிட்டு போகணும் வெயிட்டை, நான் அந்த ட்ராலி பேக்கில் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அவங்க நிலத்திலேயே விளைஞ்ச பருப்பு, உளுந்து, கடலை, இந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாம் நிறைய போட்டு பேக் பண்ணி அந்த பேக்கில் வச்சு கொடுத்துட்டாங்க.
இவங்க அம்மாவும் சரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அதுக்குள்ளே இருக்க பொருளெல்லாம் எடுத்து தனித்தனியாக என்னென்ன பொருள் எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சு முடிச்சுட்டாங்க. அந்த பேக் வந்து எம்டியாக தான் இருந்திருக்கு. அந்த எம்டி பேகை எடுத்து இவங்க கபோர்டில் வச்சு மூடிட்டாங்க. அது நடந்தே 1 மாசத்துக்கு மேலேயே ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போ அந்த பேகை தான் சித்தியோட ஃப்ரெண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உடனே அவங்க அம்மா அந்த பேகை எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுருந்துருக்காங்க. வச்ச உடனே இவங்க ஃப்ரெண்டு சித்தி ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட நீங்கள் இந்த பேகை வந்து செக் பண்ணுங்கள், இதுக்குள்ளே வந்து சில பொருள் இருக்குது, அதை வெளியே இடுங்க அப்படின்னு சொல்லி. இவங்க அம்மா அதை எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது சித்தி ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் டச் பண்ணாதீங்க, உங்கள் ஹஸ்பண்டே இதை ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்னவும் அவர் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு பேகுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இது எம்டியாக தானே இருக்குது அந்த பேக். இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னும் போது பார்த்தா தான் தெரியுது, அந்த பேகுக்கு உள்ளார ஒரு ஜிப்பு ஒன்று இருக்குது. ஒரு சீக்ரெட் ஜிப் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பெட்டிக்கு உள்ளார 3 ஜிப்லாக் பவுச் குட்டி குட்டியாக. அந்த கவருக்கு உள்ளார மண், சாம்பல் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் வந்து ஒரு கவருக்குள்ளார இருக்குது. இன்னொரு கவருக்குள்ளார ஸ்ப்ரிங்கு, மரத்துண்டு, பிட்டு துணி இந்த மாதிரி ஏதோ சில பொருட்கள்லாம் இன்னொரு பைக்குள்ளே கிடந்திருக்கு, சின்ன பவுச்சுக்குள்ளார. 3ஆவதாக இருக்கிற கவருக்குள்ளார என்ன இருக்குன்றதே உங்களுக்கு தெரியல. அது ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்டாக இருக்குது, கண்டுபிடிக்கவே முடியல. இந்த 3 கவரையுமே எடுத்துட்டு அவங்க அப்பா வந்து இதை தான் சொல்கிறீங்களான்னு போது எங்கள் ஃப்ரெண்டு சித்தி ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதே கவர் தான், இதை வந்து ஒரு மண் பானையில் நெருப்பு வச்சு இந்த கவரெல்லாம் போட்டு அதை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு திலகாவோட அம்மா வந்து கேட்டிருந்துருக்காங்க, இதெல்லாம் என்ன, யார் என்ன பண்ணி வச்சுருக்காரு, செய்வனை வச்சுருக்காங்களா அப்படின்னும் போது அவங்க சித்தி ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபியூ இயர்ஸ் பேக் திலகாவை பிடிச்சிருந்த அந்த ஆன்மாவை விரட்டுறதுக்கு சம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்கல்ல, அதை ஒருவேளை நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை கண்டிப்பாக திலகாவுக்கு வந்திருக்காது. அந்த ரிச்சுவல்ஸ் வந்து ப்ராப்பராக செய்யப்படலை. ஏன் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான கிரியேட்டரே இந்த ரிச்சுவலை செஞ்சவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து மனசு இல்லை, இந்த பிரச்சனையிலேருந்து திலகாவை விடுவிக்கிறதுக்கு மனசு இல்லைன்றதுனால அந்த ரிச்சுவலை அவங்க ப்ராப்பராக செய்யலை. அகைன் இன்னொரு முறையும் அதே பர்சன் தான் திலகாவுக்கு பிளாக் மேஜிக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பிளாக் மேஜிக்கோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இன்னும் ஃபியூ டேஸ் போச்சு அப்படின்னா திலகா சூசைட் பண்ணிட்டு இறந்தே போயிருப்பாங்க. அந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டியை தான் ஏவி விட்டுருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நான் சில ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணிடலாம், இன்னைக்கு நைட்டே நம்ம பண்ணிடலாம், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி உங்கள் சித்தி ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் திலகாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் புரிய வருது. எஸ்பெஷலி அவங்க அப்பாவுக்கு என்னன்னா, இவ்வளோ நாளாக அவர் அவங்க அண்ணனை பற்றி இந்த அளவுக்கு நினைக்கவே இல்லை. திலகாவோட அம்மா வந்து அப்பப்போ சொல்லியிருந்தும் கூட அவங்க அப்பாவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எங்கள் அண்ணனை பற்றி நீ தப்பாக பேசக்கூடாது, அவரை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்லாம் சொல்லி இவர் சண்டை போட்டு கோவப்பட்டு வாயடிச்சிருக்காரு. என்ன நடந்திருக்குன்னா, திலகாவோட தாத்தா பேரில் நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கு. அதையெல்லாம் அவங்க பெரியப்பா என் பேரில் எழுதி வை, 90% வந்து எனக்கு தான் வரணும், ஏன்னா எனக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க, நாங்கள் தான் உங்களை வச்சு பார்க்குறோம், கிராமத்துலேயே அவங்க கூட இருக்கிறோம், எங்களுக்கு தான் வேணும், தம்பிக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாக கொடுத்தா பத்தாதா, எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி இவர் சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு அவங்க தாத்தா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இதெல்லாம் நானாக ஓனாக ஏர்ன் பண்ணி சம்பாரித்து வாங்கின ப்ராப்பர்ட்டி, இதை யாரு போல நான் எழுதுவேன், நீ இப்படிலாம் சண்டை போட்டேன்னா முழு சொத்தையுமே தம்பி பேரில் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி திட்டி விட்டார். இந்த ஆர்குமெண்ட் தான் 8th படிக்கும்போது திலகா அங்கே வீட்டுக்கு போகும்போது நடந்திருக்கு. இந்த தாத்தா செத்து போகும்போது எந்த ஒரு உயிலுமே எழுதி வைக்கல, எதுவுமே பத்திரமெல்லாம் பண்ணலை, ஒன்றும் பண்ணாமல் திடீர்னு அவர் இறந்து போயிட்டாரு. அவங்க தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய முழு ப்ராப்பர்ட்டிக்கும் லீகலேராக அவங்க பாட்டியும் வந்துட்டாங்க. ஸோ அவரோட ப்ராப்பர்ட்டி முழுசும் 3 ஷேர் ஆக போகுது அப்படிங்கிறத அவங்க பெரியப்பாவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. தம்பிக்கே ஈக்குவல் ஷேர் கொடுக்கறதுல அவங்க பெரியப்பாவுக்கு இஷ்டம் இல்லை, 10% கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திலகா 8th படிக்கும்போது அந்த தாத்தா கிட்ட அவர் சண்டை போட்டிருந்திருக்காரு. ஆனால் இப்போது இந்த பாட்டியும் ஈக்குவல் ஷேருக்கு வருவாங்க அப்படின்னும் போது இவங்க பெரியப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கு. அந்த கோவம் தாங்க முடியாமல் தான் திலகாவுக்கு அவங்க பிளாக் மேஜிக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க, அவங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும். திலகா 8th ஆனுவல் லீவுக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருந்த போது அவங்களோட பெரியப்பாவுக்கு என்ன தோணி இருந்திருக்கு அப்படின்னா, திலகா உயிரோடு இருக்கிறதுனால தானே தாத்தா அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ஸோ திலகா செத்து போயிட்டா அப்படின்னா தம்பிக்கே ஷேர் கொடுக்கவே வேணாம்னு சொல்லி பேசிடலாம்னு சொல்லிட்டு தான் திலகா மேலே ஒரு ஈவல் எனர்ஜியை அவங்க ஏவி விட்டுருந்துருக்காங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் திலகா அதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தாத்தா இறந்து போன போது அவர் ப்ராப்பர்ட்டியை யாருக்குமே என்ன பண்ணணுன்ற மாதிரி உயில் எதுவுமே எழுதி வைக்கல, ஷேர் பண்ணியும் கொடுக்கல.
அதனால அந்த தாத்தா செத்து போனதுக்கு அப்புறம் அவருடைய முழு ப்ராப்பர்ட்டிக்கும் லீகல் ஏரா அவங்க பாட்டியும் வந்துடுறாங்க. ஸோ இந்த சொத்து 3 சம பங்கா பிரிய போகுது அப்படிங்கிறத இவங்க பெரியப்பாவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவருக்கு பயங்கரமாக கோபம் வர ஆரம்பிக்குது. அப்போவே நம்ம இந்த பிளாக் மேஜிக் ஒழுங்காக பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா இன்னொருத்துக்கு முழு சொத்து நமக்கே கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ ஆத்திரப்பட்டிருந்திருக்காரு அவங்க பெரியப்பா. கோவத்தில் அந்த பாட்டிக்கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நாங்கள் தான் இத்தனை காலமாக உன்னையும் அப்பாவையும் வச்சு பார்த்தோம், இனிமேலும் நீ எங்கள் கூடயே இருந்துரு, உனக்கு சொத்து வேணாம் பங்கு வேணான்னு சொல்லி உன் ஷேரெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துரு. உங்கள் பெரியப்பா சொல்லவும் அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் மாட்டா, நான் கொடுக்குறதா இருந்தாலும் உனக்கும் தம்பிக்கும் ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஃபைட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் செகண்ட் டைமாக அவங்க பெரியப்பா பயங்கரமான ஒரு டிமானிக் என்டிட்டியை திலகா கிட்ட ஏவி விட்டுருந்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே இவங்க சித்தியோடைய ஃப்ரெண்டு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இது நாள் வரைக்கும் அவங்க அண்ணனை இந்த அளவுக்கு நம்பினேன், இப்போ என் பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கோவப்பட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கு நைட்டே சித்தியோடைய ஃப்ரெண்டு சம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த சடங்கு எதுவுமே ரொம்ப சத்தமாவோ ஆர்ப்பாட்டமா எதுவுமே இல்லை. அப்படி ஒரு அமைதியான ஒரு பூஜையாக இருந்திருக்கு. அந்த முழு பூஜையிலையுமே ஒரு ஹெவினஸ்ஸை அவங்க எல்லாராலையுமே ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. ராத்திரி ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்த அந்த ரிச்சுவல், அந்த சடங்கு எல்லாமே முடியும் போது ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த சடங்கு முடிகிற நேரத்தில் அப்படியே திலகா மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ அவங்க சித்தி ஃப்ரெண்ட் என்ன சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னா, இவ இப்படியே தூங்கட்டும், தூங்க விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாளைக்கு காலையில் எழுந்திருக்கும் போது இவ தெரிஞ்சிருவா, பழையபடி ஆயிடுவா, எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு காப்பர் பிளேட்டில் ஏதோ டிசைன்லாம் போட்டுருந்துருக்கு. அதில் இந்த டிமானிக் என்டிட்டியை அவங்க ட்ராப் பண்ணி வச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அவங்க என்னன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தாந்திரிக் இருக்காராம், அவர்கிட்ட இதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிமானிக் என்டிட்டியை அவங்க கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அப்படி ஒன்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிளாக் மேஜிக்கை யார் வச்சாங்களோ அவங்களுக்கு டபுள் த எஃபெக்ட் இது காட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க சித்தியோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே கரெக்டாக 3 மாதத்தில் இவங்க பெரியப்பாவோட 2 பசங்களுமே ஆக்சிடெண்ட்டில் அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்களாம். ஈவன் அந்த டெத்துக்கு கூட திலகா வீட்டிலேருந்து யாருமே போகலை. ஒரு கோவத்தில் போகலை அப்படின்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் உண்டாயிடுச்சு. இந்த பெரியப்பாவோட ஃபேமிலி எதுக்குமே துணிஞ்சவங்களாக இருக்காங்க. போய் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வருவானே, அவங்க இன்னும் அவங்க கோபத்தில் தான் இருப்பாங்க. யாருக்காக அந்த சொத்து வேணும்னு சொல்லி இவ்வளோ பெரிய கெடுதலை திலகாவுக்கு பண்ணாங்களோ அந்த 2 பசங்களுமே இல்லைன்ன போது அவங்க பெரியப்பா இன்னும் கோபத்தில் இருப்பார். கோவத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம அங்கே அந்த வீட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஊர் பக்கமே போகிறதில்ல. திலகாவோட பாட்டியுமே கூட அவங்க பெரியப்பா விட்டுட்டு திலகா வீட்டில் தான் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ வரைக்குமே திலகாவோட ஃபேமிலி அவங்க பெரியப்பாவோட ஃபேமிலி கிட்ட எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாமல் தான் இருக்காங்க.